ஒரு எழுப்புதல் முறையா போகணும். தன்னுடைய ஓடு பாதையை விட்டு வழிவிலகாம போகணும். அது அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சிக்கு நேராய் போக வேண்டும். அங்கேயும் அந்த எழுப்புதல் அணைஞ்சிடக்கூடாது. அவன் கொடுக்கக்கூடிய சட்டதிட்டங்களை எல்லாம், நெருக்கடிகள் எல்லாம், உபத்திரவங்களை எல்லாம் தாங்கக்கூடிய பலன் இந்த எழுப்புதலுக்கு இருக்கணும். இந்த காலத்திலேயே நம்மளால ஊழியம் செய்ய முடியல. ஆனா இந்த ஊழியத்தினுடைய போக்கு எங்க தெரியுமா? இங்க ஆரம்பிக்கக்கூடிய எழுப்புதலுடைய ஒரு போக்கு அப்படியே போகும்போது ரகசிய வருகையை தாண்டி இந்த எழுப்புதல் போக வேண்டும். அதோடு நின்று விடக்கூடாது. ரகசிய வருகை நடக்கும், ஒரு கூட்ட ஜனங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். ஆனாலும் இந்த எழுப்புதல் அணையாமல் போகணும். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மிச்சமாய் வைத்திருப்பாங்க. அவங்க கைவிடப்பட்டவர்கள் கிடையாது, மீதியாய் வைக்கப்பட்டவர்கள். மீதியா வைத்திருக்கிற நபர்கள் இந்த எழுப்புதலை எலியாட்டிலிருந்து எலிசா எப்படி வாங்கிட்டு கடத்தி கொண்டு போனாரோ அந்த மாதிரி எழுப்புதலுக்கு காரணமாய் இருந்தவர்கள் ரகசிய வருகையில போயிருவாங்க. புதுசா எழுப்புதல பிறந்தவர்கள் மிச்சமாய் வைத்திருப்பார்கள். அந்த எழுப்புதல் அவர்கள் கடத்தி கொண்டு போக வேண்டும். ரகசிய வருகையை தாண்டி ரகசிய வருகையோடு இந்த எழுப்புதல் முடிஞ்சு விடக்கூடாது. நம்ம நினைக்கிறோம் கர்த்தருடைய வருகை வந்துருச்சுன்னா பெரிய ஒரு மகிமை நடந்துருமே, ஒரு மகிமையான நாள் வந்துரும், மரித்த பரிசுத்தவான்களை எழுந்து விடுவார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம் சொல்லி ரகசிய வருகையோடு இந்த எழுப்புதல் நிற்கக்கூடியது கிடையாது. அந்த ரகசிய வருகை நடக்கும். இந்த எழுப்புதல் அதையும் தாண்டி, அதையும் கிராஸ் பண்ணி அந்தி கிறிஸ்துவினுடைய ஆட்சிக்கு நேராக போக வேண்டும்.